இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நல்லவர் என்பதை அனுதினமும் தியானியுங்கள், ருசித்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நத்தார் புது வருட வாழ்த்துக்கள். தேவனுடைய வசனத்துக்காக கடந்து செல்வோம். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாக இருக்கிறது, அது தேவனாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனங்களை தயவு செய்து ஜாக்கிரதையாக பெற்றுக்கொள்வோம். இந்த செய்திகள் எல்லாமே உங்களுக்கு தீர்க்க தரிசன செய்திகளாக உங்களிடத்திலே வந்து சேருகிறது. ஆகவே இவற்றை சாதாரணமாக எடுக்காமல் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார், நமக்கு பதிலை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து அனுதினமும் இவற்றை தியானியுங்கள். எடுப்போம், வாசிக்க போகிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டு இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த மந்தை மேய்ப்பர்கள் யார் என்பதை குறித்தெல்லாம் நான் கடந்த கிறிஸ்மஸ் செய்திகளிலே நான் கொடுத்திருக்கிறேன். இவர்கள் சாதாரண மந்தை மேய்ப்பாளர்கள் அல்ல. இவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் பலி செலுத்தப்படப்போகிற ஆடுகள் எந்த ஒரு கரை திரை அற்றதாக, பழுதற்றதாக, எந்த ஒரு காயமும் அற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் அந்த ஆடுகளை பராமரிக்கிற லேவியர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவ்வளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற சகலருக்கும் சந்தோஷம் உண்டாக்கத்தக்கதான மேன்மையான ஒரு செய்தி என்னவென்றால், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் நம்பி இருந்தவைகள் இப்பொழுது நாங்கள் நம்பக்கூடிய நிலையில் இல்லை. எங்களுடைய உலகத் தலைவர்களை நம்பினோம், இந்த உலகத்தை நம்பினோம், நாங்கள் பார்க்குற பதவிகளை நம்பினோம், நாங்கள் செய்து கொண்டு வந்த பிஸ்னஸை நம்பினோம், வியாபாரத்தை நம்பினோம், எங்களுடைய குடும்பங்களை நம்பினோம், எங்களுடைய வருமானங்களை நம்பினோம், எங்களுடைய உறவினர்களை நம்பினோம். இப்படியாக அநேக காரியங்களை நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் எல்லாமே இப்பொழுது ஃபெயில் ஆகி கொண்டு வருகிறதை எங்களால் காண முடிகிறது. நாங்கள் இதுவரைக்கும் நம்பின எல்லாம் இப்பொழுது ஃபெயிலாகி கொண்டு வருகிறது என்பதை எங்களால் காண முடிகிறது. ஆகவே தான் எங்களுக்கு மேன்மையான ஒரு நம்பிக்கை தேவை. நம்மை விடுதலை ஆக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், தொல்லைகளில் இருந்து விடுதலை ஆக்குகிறவர் நமக்கு தேவை. இது மிக முக்கியம். இதே மாதிரி இப்பொழுது நாங்கள் என்ன பிரச்சனை, வேதனை, துன்பத்தில் இருந்தோமோ இதை விட பல மடங்கான பிரச்சனை, வேதனை, துன்பத்தில் ஜனங்கள் இருக்கும் பொழுது, ரோம ஆட்சியின் கீழே அங்கே அவர்கள் மிகவும் துன்பம் அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த நற்செய்தி கூறப்பட்டது. அப்போ அவ்வளவு பல மடங்கு நாங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் பல மடங்கு வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலையில் இருந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியானால் இப்பொழுது அதை விட குறைவான பிரச்சனைகள், குறைவான வேதனைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதில் இருந்து தேவன் நம்மை மீட்டு கொள்வது,
ரட்சித்துக் கொள்வது எவ்வளவு நிச்சயம். அப்படிப்பட்ட மகா கொடூரமான சிச்சுவேஷனில் இருந்தவர்களுக்கு தேவன் சொன்ன நற்செய்தி என்ன? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மத்திலே இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? நம்மை ரட்சிப்பது, நம்மை மீட்பது, நம்மை விடுதலை ஆக்குவது தான் தேவ சித்தம், தேவ நோக்கம், தேவனுடைய மூச்சாக இருக்கிறது. ஆகவே இதை நம்புங்கள். உங்களை விடுதலையாக்கத்தான் தேவன் வந்தார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், நோய்கள், நொடிகள், செய்வினைகள், சூனியங்கள், பற்றாக்குறைகள், கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் இருந்து முழுமையாய் உங்களை விடுதலை ஆக்குகிறவர் மாத்திரமல்ல, நம்மை உன்னதங்களிலே அவரோடு கூட மேன்மையான இடங்களிலே உட்கார பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். தேவன் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? எந்த சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோமோ அதில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை உன்னதங்களிலே தேவனோடு கூட உட்கார பண்ணுகிற தேவனாக, இரட்சகராக, மீட்பராக இயேசு நம்மத்திலே வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த நற்செய்தி. ஆகவே இந்த நற்செய்தியை விசுவாசிப்போம், அனுதினமும் அறிக்கை பண்ணுவோம். தேவன் இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். அப்பொழுது அவர் கொடுத்த விடுதலை நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சரீரங்களை, நம்முடைய சூழ்நிலைகளை அவைகள் நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஆமென். என்னத்தை நம்புகிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அப்போ நம்மை சூழ இருக்கிறதை நம்பாமல், நம்மை சூழ நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அனுதினமும் நினைவு கூறாமல், நமக்காக நம்மை விடுதலையாக்கும்படி, நம்மை மீட்கும்படி ஒருவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் மீட்கப்படுவோம். மீட்கப்படுவது நிச்சயம், சுகமாக்கப்படுவது நிச்சயம், வெற்றி சிறந்திருப்பது நிச்சயம் என்று சொல்லி விசுவாசிப்போம். நாங்கள் விசுவாசித்தபடியே தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். தேவன் சொன்ன வார்த்தை என்ன? நீ விசுவாசித்தால், எதையும் அல்ல, தேவனை விசுவாசித்தால் அந்த தேவனுடைய மகிமை என்றால் அந்த தேவனுடைய விடுதலை, அந்த தேவனுடைய ரட்சிப்பு, அந்த தேவனுடைய சுகமாக்குதல் நம்மை நிச்சயமாய் மேற்கொள்ளும். அதுதான் தேவனுடைய மகிமை, அதுதான் தேவனுக்கு மகிமை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இரட்சகராக இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். மீட்பராக இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். என்னை விடுவிக்கிறவராக இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறபடினால் நான் நிச்சயமாக மேன்மையான வாழ்க்கை வாழுவேன். அவர் என்னை உன்னதங்களிலே உட்கார பண்ணியிருக்கிறார். ஆகவே அந்த உன்னதமான வாழ்க்கை என்னை மேற்கொண்டு நடத்தும் என்று விசுவாசிப்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக, ஒவ்வொருடைய சூழ்நிலைகளையும் இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக, சுகஈனத்திலிருந்து சுகம் இப்பொழுதே உண்டாயிருப்பதாக, எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து இப்பொழுதே விடுதலையும் மேன்மையும் உண்டாயிருப்பதாக, எல்லா விதமான குறைவுகளிலும் இருந்து விடுதலை உண்டாயிருப்பதாக, உம்முடைய நிறைவு ஒவ்வொருவரை மேற்கொள்ளுவதாக. இரட்சகராய் நீர் வந்தீர், உம்முடைய ரட்சிப்பு ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளுவதாக, ஒவ்வொரு ஏரியாவிலும் இவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலே பரிபூர்ண ரட்சிப்பு ஒவ்வொருவரையும் மேற்கொண்டு எல்லா தீன்மையிலும் இருந்து இவர்களை விடுதலை ஆக்குவதாக. இப்பொழுதே விடுதலை ஆவார்களாக, இப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களாக, இப்பொழுதே மீட்பை பெற்றுக்கொள்வார்களாக,
இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. கடன் தொல்லையிலிருந்து பரிபூர்ண விடுதலை இப்பொழுதே இவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. செய்வினை சூனியங்களில் இருந்து இப்பொழுதே பரிபூர்ண விடுதலை இவர்களை மேற்கொள்ளுவதாக. விடுதலை ஆவார்களாக. உமக்கே கன மகிமை துதி செலுத்துகிறோம் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன். விடுதலை இப்பொழுதே உங்களை மேற்கொண்டிருக்கிறது. இப்பொழுதே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.